வணக்கம் மச்சீஸ். யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோடு 86 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்துட்டு எனக்கு புது புது ஐடியாஸ் வந்துட்டு வரமாட்டேங்குது ப்ரோ. எப்படி என்னோடய சேனல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியல. எப்படி நியூ ஐடியாஸ் நியூ டாபிக்ஸை வந்துட்டு நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரிக்கு வந்துட்டு தப்பு கிடையாதுங்க. அதாவது அடுத்தவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் திருடுறது தான் தப்பு. அது வீடியோவாக இருந்தாலும் சரி, ஆடியோவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை திருடுறது தான் தப்பு. பட் அடுத்தவங்களோட நம்ம போட்டி போடுறது அப்படிங்கிறது தப்பே கிடையாது. ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. எல்லா கிரியேட்டர்ஸுமே தெரியும் இல்லையா? அந்த அப்ளிகேஷனை வழக்கம் போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எடுத்த உடனே அனலிட்டிக்ஸ்னு போட்டு கீழே வியூ மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே நிறைய டேப்ஸ் இருக்கும். ரீச், என்கேஜ்மெண்ட், இப்படி நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் ஆடியன்ஸ் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடியன்ஸ் டேப்பில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வர வியூவர்ஸ் வேறு எந்தெந்த சேனல்லாம் போய்ட்டு விசிட் பண்ணுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். வேறு எந்தெந்த வீடியோஸை பார்க்குறாங்கன்ற மாதிரியும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த சேனல் அண்ட் வீடியோஸை நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்களோட உங்கள் சேனலை வந்துட்டு ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இந்த கம்பேரிசன் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு ஹெல்த்தி கம்பேரிசனாக இருக்கணும். அண்ட் காம்படிஷன் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும். பொறாமப்படக்கூடாது. அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட், என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம இன்னுமே மாடிஃபை பண்ணுறது, கிட்டத்தட்ட நம்ம என்ன கண்டென்ட்டில் வீடியோஸை மேக் பண்ணுறோமோ அதே தான் அவங்களும் பண்ணுறாங்க. அதனால தான் நமக்கு வர வியூவர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கும் போகிறாங்க. அப்போது அவங்களோட எப்படி நாம் வந்துட்டு நம்மளோட சேனலுடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. மேபி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தப்பே கிடையாது. அது அவங்கக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பொறுமையாக அவங்களோட வீடியோஸையும் போயிட்டு பார்க்கணும். எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் அவங்களுடைய வீடியோஸையும் பார்த்து உங்களுக்கு தெரியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான புது புது கண்டென்ட் அண்ட் புது புது டாபிக்ஸை நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். தயவு செஞ்சு அப்படியே அடிச்சாங்க காப்பி மாதிரி பண்ணி வைக்காதீங்க. அவங்களோட வீடியோஸை பார்த்தா அதே வீடியோ உங்களோட சேனலில் நீங்கள் போடுறது பண்ணாதீங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா அப்படியே பேசாதீங்க. உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஓன் ஸ்டைல் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. அதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த புது புது டாபிக்ஸ் அண்ட் ஐடியாஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புது புது டாபிக்ஸ் ஐடியாஸ் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. அதை வச்சு உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஒரு கல்ல ரெண்டு மாங்க. ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது தப்பு கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்தவங்களோட கண்டென்ட் அவங்க பேசுனது எல்லாத்தையுமே திருடுறது தாங்க தப்பு. நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஹிண்ட்டாக அவங்களோட டாப்பிக்கை வச்சுட்டு நீங்கள் அதை உங்கள் ஸ்டைலில் டெவலப் பண்ணி நீங்கள் கொடுங்க உங்களோட வியூவர்ஸ்க்கு. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு இது பிடிக்கும். ஏன்னா பார்க்குறவங்களையே தெரிஞ்சு போயிடுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ இன்னொருத்தவங்களோட காப்பி அடிச்சிங்கன்னா இது அவங்க மாதிரி பண்ணுறாங்கப்பா, இவங்க மாதிரி பண்ணுறாங்கப்பான்னு பார்க்குறவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ என்றைக்குமே நம்மளை பல பேர் காப்பி பண்ணுற மாதிரி தான் நாம் இருக்கணும். நாம் இன்னொருத்தவங்களோட காப்பியாக இருக்கக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க மச்சீஸ். அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பாபா.